வணக்கம். இந்த வார்த்தையை கேட்குற அனைவருக்கும் மாறாத வணக்கம். இதை கேட்டு அதிசயம் நிறையா, நல்லது நிறையா நடக்கும். இதை கேட்குறவர்கள் முழுமையாக கேளுங்கள், நம்பிக்கை வரும். அதை பார்த்து நீங்கள் அடுத்த பக்கம் ஷேர் பண்ணுங்கள். என்னான்னு கேட்டால், நான் உண்மையான வார்த்தையை 20 வருஷமாக தினம் 1000 முறை நன்றி சொல்லி வரேன். என்னுடைய பழக்கம் தாங்க. நிறையா நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த வார்த்தையை நினச்சிக்கிட்டே நான் போய் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு வருவேன். 2 நாள் செஞ்சுட்டு வருவேன். திரும்ப பார்த்தோம்னா அந்த 2 நாளையில் ஒரு 4 மாதம் கழிச்சு போனால் 20 வருஷம் நடக்காத ஒரு அதிசயம் அந்த வீட்டில் நடந்துச்சு. முழு தாழ்மை, முழு உண்மை எங்கேயோ அங்கே தினம் ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்குது. என் மூலம் 8 மந்திரியை இறைவன் என் உள்ளத்தில் தூண்டினார். டிவியில் தான் நான் பார்த்தேன். யார் நான் செந்தில் பாலாஜி வெட்டியாருக்கு ஆனந்த வைக்கிற வைரமானு 2 மட்டும் பேசினார். நல்லா இருப்பார். 6 மாதத்துக்கு முன்னாலே அவர் செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரு. இப்போ 2 பேரும் சண்டை போட்டு ஏன் பலமாக ஒன்றுமே செய்யலை. பன்னீர்செல்வத்தை ஒரு அம்மா அவர் நீதி வேணுமேனு டிவியில் சொல்லுது. முறுக்கு போட்டு ரமணி மரப்பாறை மேம்பாலத்துக்கு எல்லாம் 20 பேர் முறுக்கு போடுறாங்க. பெரிய வியாபாரம். தம்பி, ஐயா உனக்கு ஒரு பசு வாங்கி தரேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி ஐயா உட்கார போகிறான்னு வாய் விட்டு சொல்லிவிட்டேன். உடனே ஐயா நான் சொல்லி 60 நாளில் 10 உட்காண்டார். பழைய பன்னீர்செல்வம். அண்ணாமலையை முருகன் வாய் நிறையா பேசுகிறாரு. கரூரில் ஒரு 5 வருஷம் மேலே கரூரில் இருந்தார். நான் இருந்தேன் அங்கே. செய்தி எனக்கு காதில் விழுந்துருச்சுப்பா, என் உள்ளத்தில் விழுந்துருச்சுப்பா, ஃபோனை கட் பண்ணாதங்கிறாரு. என் ஃபோன் பழைய போனுங்கய்யா, நான் நேராக வர்றேங்க, உங்களை பார்க்குறேங்கயான்னு. இல்லை, நீ ஃபோனை கட் பண்ணாத, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், உனக்கு வீடு உடனே போட்டு தண்ணி வாய் நிறையா சொன்னதுதான் கதி. அவரை நேரில் பார்க்கலங்க, வர வேணாம்னு சொன்னார். இன்றைக்கி இறைவன் அந்த வாய் நிறையா சொன்னால டெல்லியில் அவரை மந்திரியாக வச்சுருக்காரு. முழு தாழ்மையும் முழு உண்மையும் யாருக்குள்ளே இருக்குதோ அவர்களோட இறைவன் பல கோடி காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. ரொம்ப நன்றிங்க. இதை செஞ்சவங்க கொஞ்சம் வெளியே விடுங்க. என்ன முடியாது நடக்குது. கரூருக்கு மேற்க 40 கிராம சாச்சு டீ காப்பி கொடுக்கும் பாண்டின்னு கேட்டால் ஊரே சொல்லுவாங்க. இது எதுவும் தப்பு தான், என்னை ஜெயிலில் அடைக்கலாம். அரசு அதிகாரி 25 பேர் சாட்சி, 40 கிராம சாட்சி. இது நடந்தது பூரா உண்மை. நான் போகிற பக்கம் பல கோடி காரியம் நடக்கும். 1 ஏக்கரா 50 ஏக்கராவும் 2 ஆள் வேலை செய்கிறாங்க, 50 ஆள் வேலை செய்யும். இப்படி பல காரியங்கள் நடக்குது.